இந்த பூசணிக்காயை பெற்றுக்கொள்பவர்களுக்கு ஏதேனும் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் வருமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. தானத்தை பெற்றுக்கொள்பவர்கள் தானத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அந்த பூசணிக்காயை ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ நீங்கள் தானமாக கொடுக்கலாம். வாங்குபவர்கள் அதை மன நிறைவோடு வாங்கி அவர்கள் அதை சமைக்கவோ அல்லது வேறு ஏதாவது பயன்பாட்டிற்கோ பயன்படுத்திக் கொள்ளலாம். அது அவர்களுடைய விருப்பம். அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ஆனால் இந்த சூழ்நிலையானது உங்களுக்கு அமைய வேண்டும். அந்த பூசணிக்காய் தானம் பெறுவதற்கு ஒருவர் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்துவிட்டால் உங்கள் கர்மா தீர்ந்தது, நீங்கள் பிரச்சனையில் இருந்து விடுபட்டு விட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நம்பியவர்கள் பின்பற்றி பாருங்கள். நிச்சயமாக நீண்ட நாள் நோய்வாய் பிரச்சனை நீங்கும். நீண்ட நாட்களாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு குணமடையாத நோய் தீர ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி கிடைக்கும். வீண் விரைய மருத்துவ செலவுகள் குறையும், ஆரோக்கியம் பெருகும். குறைஞ்சபட்சம் நீங்கள் மருந்து சாப்பிடக்கூடிய அளவையாவது குறைக்கலாம். அந்த டோசேஜ் குறைந்தால் கூட நமக்கு சந்தோஷம் தானே. இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் சிறு நன்மை நடந்தால் கூட அது பெரிய அளவில் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது. ஆகவே உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த பரிகாரத்தை பரிந்துரை செய்யுங்கள். முருகனை பிரார்த்திப்போம், நிச்சயம் நல்லதே நடக்கும் என்ற இந்த தகவலுடன் இன்றைய இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.